தலைவன் தரமாக இருக்கு அப்படி. ஓகே, 10 கிரை பிடிச்சி வந்தாச்சு. ஏன்னா ஒரு கரெக்டாக ஒரு 800 மீட்ரு தான் இந்த சைடு. பயங்கர டிராஃபிக், அதனால் சரி இறங்கி நடந்தே போவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். இருங்க அந்த வியூவை காமிக்கிறேன். அந்த தெரியுறாரு பாருங்க முருகன். ஓகே, இங்கேருந்தே ஆரம்பிக்குது கடையெல்லாம். ஏற்கனவே ஒரே ஒரு முறை வந்தேன். ஓகே, மெயின் கேட்டுக்கு வந்தாச்சு. டாக்ஸி வேறு குறுக்க வருது. நம்ம உள்ளே போகலாம். செம டிராஃபிக் இன்றைக்கி சண்டேல. இந்த க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த டிராஃபிக்கை ரொம்ப கூட்டமாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரேலா பேர். இன்றைக்கி இங்கே தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. இவங்களோட வேலை வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது வேலை. டிராஃபிக் போலீஸ் லெவலுக்கு இல்லை. இப்போ இந்த கோயில், பெரிய ஒரு கல்யாணம், ஒரு இந்த மாதிரி இதில் கூட்டம் செய்கிறதில்ல, அங்கே அந்த மாதிரி கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, போகலாம் உள்ள. ஓகே, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம போகலாம் உள்ள. ஓ, போன முறை வந்தப்போ இந்த பெயிண்டிங்லாம் இல்லை. சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ சில வேலைகள்லாம் பார்க்குறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி செம்ம க்ளீனாக தான் இருக்குது. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ். தலைவன் மாதிரியே ஒரு உண்டியெல்லாம் நல்ல பெருசாக இருக்குது. நல்ல பிரம்மாண்டமாக இருக்குப்பா. ஓகே, நம்ம இப்போ மேலே போகலாம். என்ட்ரன்ஸில் கூட்டம் அள்ளுது. ஓகே, ஓகே. இப்போ இந்த கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, லேடிஸ்லாம் ஓகே ட்ரௌசர் போட்டு வராங்கல்ல, அவங்கள்ட்ட ஸ்கார்ஃபை வைக்கிறாங்க. ட்ரௌசர் போட்டு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போட்டு கட்டியிருக்கு பாருங்க. துண்டை 15 வெள்ளிக்கு விற்றுறானுங்க. அதுக்கு பசங்க பிரச்சனை இல்லை, சின்ன பொண்ணுங்க கூட விட்டுறானுங்க. கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களாக இருந்தால் ஸ்கார்ஃபு மண்டை கழுவி விற்றுறாங்க. ஓகே, நல்லா சின்ன பிள்ளை அழகாக இருக்குது. வார்னர் மாதிரி இருக்குது பாருங்க. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ். ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஃபுல் சிட்டிஸ் போகிறோம். நம்ம வீடு கரெக்டாக இந்த சைடு இந்த இடத்துல இருக்குது. அப்படியே நேரம் இந்த திசையில் இருக்குது. ஓகே, ஆச்சு. ஓகே, என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தான் அந்த வீக் டேஸில் வர்றதே இல்லை. எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்காங்க. எல்லாம் பார்க்க அழகழகாக இருக்காங்க. ஓகே, வெறும் ஃபாரினர்ஸுங்க. சின்ன குழந்தைலாம் அழகாக இருக்குது. பச்சை குத்திரிக்கா ஸ்டிக்கர் ஒட்டிக்காந்துல்ல கையில். ஓகே, நிறைய கடைங்க இருக்குது இங்கே. நல்லா உள்ள சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். செப்பங்க இங்கே இருக்குது. ஆண்டிவேஸ் அங்கே இருக்குது. அந்த ஞானப்பழம் கொடுக்குறது அங்கே இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன சிலை செதுக்கிது. இங்கேயே 2 இருக்குது. இந்த வேலாயுதர் கோயில்னு ஒன்று இருக்குது, மேலே இருக்குது அந்த வள்ளி தெய்வானையோட இருக்கிறது அங்கே. ஓகே, இந்த ஏகப்பட்ட துண்டை கட்டி விட்ருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த ஸ்கார்ஃபை. ஓகே, இங்கே பாருங்கள், சின்ன குழந்தை பின்னாடி தூக்கி போட்டிருக்காங்க. இன்றைக்கி எப்படி சுற்ற போகிறோம், சுற்றிடலாம் கொஞ்சம் நாளில். ஜம்பிங் கொரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.
ஓகே, மேலே போய் பார்க்கலாம். நிறைய குறிப்பிட்டு இருக்காங்க, கீழே நிறைய பேர் இருந்தாங்க. ஐயோ, நம்ம எதுக்கு வந்தால் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்பா. இங்கே ஒரு சாமி அர்ச்சனை டிக்கெட்லாம் இருக்குது வழக்கம் போல். சாமி கிட்டே போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க. இங்கே ஒரு சின்ன சாமி இருக்கும். இதுக்கு ஷூலாம் இப்போ ஷூ செப்பல் போடக்கூடாது, வெளியே கட்டி போட்டுருவோம். இந்த சாமி கும்பிட்டு மேலே நம்ம போகலாம். ஒரு பையன் நம்ம அண்ணன் முருகனை பார்க்க வரல, எல்லாம் வளைச்சி ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட சுற்றினாலும் ஃபோட்டோ தான். நம்ம இங்கே இருந்தே நம்ம தலைவனை கும்பிடுவோம். நம்ம ஊரில் மாதிரி சாவல்லாம் நின்றுட்டு போனேன் வருது. ஓகே, மழையெல்லாம் பெஞ்சால் சூப்பராக இருக்கும். மேலே ஒரு கேப் இருக்கு பாருங்க. இது என்ன பாருன்னா ஃபுல்லாக சுண்ணாம்பு பாறை. ஃபுல்லாக இது சுண்ணாம்பு பாறை. ஃபுல்லாக அப்படியே கேவ் மாதிரி உருவாகிருக்கு. இதுக்கு பேர் ஏன் 10 கேவ்ஸ்னா, 10னா கல், மலாயில் 10னா கல், அதான் 10 கேவ்ஸ். கொஞ்சம் இங்கிலீஷ் நிறையா மொழியை மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். இவனுங்களுக்குன்னு எழுத்துப்பூர்வ மொழி தான் இல்லை, வெறும் பேச்சு வழக்கம் மட்டும்தான். எழுத்துக்கு இங்கிலீஷு உருது தான் பயன்படுத்துவாங்க, மோஸ்ட்டாக இங்கிலீஷ் தான் பயன்படுத்துவாங்க. 10னா கல்கோவை தான் 10 கேவ்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கொரியன் பொண்ணு வந்துருச்சு. ஓகே, முருகன் கிளியராக தெரிகிறாரு, பார்த்துக்கோங்க. வள்ளி இங்கிட்டு போனால் தெரியும்னு நினைக்கிறேன், தெளிவான இங்கிட்டு வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். கிட்ட வேணாம் ஏதாவது சொல்லுவானுங்க. ஓகே, குகையோட அமைப்பு பாருங்களேன். உள்ள நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். மழை பெய்கிற டயத்துலலாம் வந்தால் இது தாறுமாறாக இருக்கும். மழை இங்கே மேக்ஸிமம் வாரத்தில் 4 நாள் மழை பெய்யும். இப்போ கொஞ்சம் வெயில் காலம்னால போல, டிசம்பர்லாம் வந்தால் 24 நாள் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஊரில் பெய்யும்ல அந்த மாதிரி. ஓகே, ஒரு முறை மழை பெய்கிற டயத்தில் வரலாம். மழை பெய்கிற டயத்தில் வந்துட்டு அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் போய் சூடான குளியில் குளிச்சுட்டு இங்கே வரலாம். ஓகே, தலைவன் எங்கே இருக்கான், அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம போய் தான் அந்த பொண்ணு போகுது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. எல்லோரும் 10 கேவ்ஸ் போயிட்டு மேக்ஸிமம் அப்படியே 10 கேவ் லெஃப்ட் சைடு இருக்க இடத்துக்கு போகிறது கிடையாது. அங்கிட்டு தான் அந்த ராமாயண கதை உள்ள அந்த கேவ், அனுமான் ஜல் அதெல்லாம் இருக்கும். அப்படியே 10 கேவுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே வந்தீங்கன்னா ஓகே, நான் போய் காமிக்கிறேன். இந்த இதுக்கு நம்ம 5 வெள்ளி கொடுக்குறோம், உள்ளே போகலாம். ஆனால் அந்த ராமாயணம் அதுக்கு அப்படியே வெளியே அனுப்புவாங்க, அதுக்கு டிக்கெட் இருக்குமா? ஓகே, இது சும்மா அந்த நீர்வீழ்ச்சி இதை பார்க்கறதுக்கு. சரி, உங்களை காமிக்கிட்டு தான் வந்தேன், நானாக தான் வந்துருக்க மாட்டேன். சரி, ஓகே, 5 வெள்ளி கிட்டத்தட்ட 100 ரூபா. ஓகே, போவோம். உள்ள ஃபிஷ்ஷெலாம் இருக்கும், நம்ம இது போடலாம். அதுக்கு ஒரு 5 வெள்ளி கொடுத்து வாங்கணும். வெறும் சிலேப்பி அது மாதிரி இருக்குது, ஏகப்பட்ட மீன் இருக்குது. சின்ன பொண்ணு ஃபீட் பண்ணுது. ஓகே, போகலாம். அப்படியே கவுச்சி அடிக்குது, அந்த மீன் வாடை அடிக்குது, நம்ம ஊரில் கம்மாயில் அடிக்கிற மாதிரி. ஐயோ, ஒரு சாரி சும்மா ஆர்டிஃபிஷியல் தான். இல்லையே, ஆர்டிஃபிஷியல்லாம் இல்லை. அங்கே பாருங்கள், மேலேருந்து வருது தண்ணி. ஒரு மினி ஃபால்ஸ் இருக்குதுங்க. இப்போ இங்கே நான் பார்த்தேன், ரொம்ப பெரிய மீன் ஒன்று இருந்துச்சு. இந்த அங்கே ஒன்று ஒயிட் கலரில் ரொம்ப பெரிய மீன் இருக்குது, இந்த பேலியில் பார்க்குற மாதிரி. அங்கே ஒன்று இருக்குது. ஓகே,
ஏய் டோன்ட் ஸ்ட்ரெச்சியா போகலாம் இன்னும். ஓகே, சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால். இந்த கேவ் உள்ள 10 கேவ்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு தான் சொல்லி கொடுத்து நம்ம வந்தோம். உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கேவ் இருக்குது, அதில் சின்ன சின்ன கதைகள் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் டிசைன் பண்ணி ஏதோ கதைகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. இங்கிலீஷு பெரியார் பிள்ளையாமை ஊக்கமுடைமை. ஐயோ, திருக்குறள் தான் ஓட்டிருக்கு. திருக்குறள் அது. ஆமாம் ஆமாம், திருக்குறள். பண்புடைமை என்ற குறிப்பிருத்தல் வேண்டாம், பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. ஓகே, இவ்வளோ தான் உள்ளே இருக்குது. ஐயோ, நான் போயிட்டே இருக்கேன். எக்ஸிட்டு கெழுவார் அங்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு தண்ணி ஒழுகிருக்கு மேலே கேவில் இருந்து. தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. சரி, மழை பெய்யல, அந்த கேவ் உள்ளே இருக்க தண்ணியை லீக் ஆகுது. இது பூரா ஈரமாக இருக்குது. இந்த எக்ஸிட் போட்டிருக்கானுங்க. என்னென்னு உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி. ஐயோ, ஸ்னேக் ஷாப். இதை தேடி தான் வந்தான். ஸ்னேக் ஷாப் 10 கேவ் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த ஓகே, உள்ளே என்ன கதைனா, நம்ம பாம்பு தலையில் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே ஃபோட்டோ வீடியோ அலௌடு இல்லைன்ட்டாருங்க. என்ன கதைன்னா, அங்கே உள்ள பாம்பு இருக்குது. நம்ம பாம்பு ரெப்டைல்ஸ்லாம் இருக்குது. நிறையா ஒயிட் பாம்பு, நிறையா வகையான பாம்பு இருந்துச்சு. நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு தான் வந்தேன். அதுக்காண்டி தான் 10 கேவ்ஸ்க்கு வந்தேன். அதை ஃபோட்டோ எடுத்தேன். வீடியோ தான் எடுக்கணும்னா என் ஃபோனு எல்லாம் எடுக்கக்கூடாதுட்டாங்க. சரி, அதை ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்க 2 சின்ன பிள்ளைய தான் எடுத்துச்சு. ஓகே, அதுக்கு எவ்வளோ 80 ரிங்கட். ஒரு ஃபோட்டோவுக்கு 30 சொல்லியா. நான் 10 ஃபோட்டோ நிறையா ஃபோட்டோ எடுத்தேன். அதில் ஒரு 10 செலக்ட் பண்ணேன். இப்போ எதுவும் பெருசானதால் 1-2 தான் நல்லாயிருக்கு. ஓகே, வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு சார். பாம்பு நான் எதிர்பார்த்ததோட வலுவலுன்னு இருந்துச்சு. ஓகே, எங்கள் ஊரில் மட்டுமே பார்த்த மயிலா இப்போ இங்கே வந்து பார்க்குறேன். எங்கள் ஊரில் ஏகப்பட்ட மயில் இருக்கும். இது இவ்வளோ குட்டியாக இருக்குது. பாவம், ரெக்கையெல்லாம் பிச்சுட்டானுங்களே, பாவம். ஓகே, எனக்கு இதுக்காண்டி தான் அந்த மாதிரி இடத்துக்கு வரவே பிடிக்காது. இங்கே ஒரு மயில் இருக்குது. இதுக்கு நல்லா ரெக்கையெல்லாம் இருக்குது. பிச்சு இறகு இருக்குது. ஓகே, இங்கே பாரு, எல்லா சைடும் காசை பிடுங்குறானுங்க. அந்த சிவப்பு கிளியெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். இதுக்கு எவ்வளோ போட்டிருக்கானுங்க ஃபோட்டோ ப்ரைஸ்? 1 பிக்சர் 100. வேண்டாம், நமக்கு இது பாம்புக்கு இருந்த ஆர்வம் அந்த கிளைக்கு இல்லை. கிட்ட போனால் தான் கற்று. ஓகே, இங்கே பார்த்துங்க, அந்த ராமாயணம் அந்த கதை அதெல்லாம் அங்கே கோயில் மாதிரி இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கேன். நோ ஷூஸ் போட்டிருக்காங்க. பெருசாக எனக்கு வேறு விருப்பம் இல்லை. நல்ல கழுகு சிலை ஒன்று இருக்குது. ஒரு பேர் என்ன, ஜடாயுவா. இந்த சைடு இருந்தால் இந்த இருக்குது ராமாயண கேவ்ஸ்லாம். தலைவன் எப்படி ஜம்முன்னு இருக்கேன். அப்படியா, இதுக்கு உள்ளே பே பண்ணி போகணும். உள்ளே போகிறதுக்கு எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. இவனுங்க வேறு தலுக்கு முழுக்குன்னு தர்றாங்க. உள்ளே போமா. ஓகே ஓகே, இதுதான் உள்ளே இருக்குது. ஓகே ஓகே, இதுதான் ஒரு நேச்சுரலாக இருக்குது. இதுக்காண்டி தான் உள்ளே போகிறாங்க பார்க்க. நம்ம போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். இங்கே 10 வெள்ளி முடிச்சா வந்தால் போங்க.
எனக்கு சிசிடிவியில் பார்த்தேன், அது எனக்கு தெரியல, ஆர்வம் இல்லை. எல்லாம் பெர்ஃபெக்ட். ஓகே, நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, ட்ரிப்பு இப்போதைக்கு முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு பாம்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு தடவி எடுத்தாச்சு. உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பயம்லாம் போயிடுச்சு. சின்ன பயம் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. சார், என்ன ஒரு அற்புதமான உயிரினம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாம்பு, யானை, ஆமை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ரெண்டு பாம்பு இருந்துச்சு. ஒன்று பெருசு, ஒன்று ஓகேயானது. பெருசுலாம் நல்லா தான் கம்பெனி கொடுக்குது. இன்னும் கழுத்து நிறுச்சுன்னா காலி ஆயிரும். ஆனால் இது அப்படின்னா ஒழுங்காக ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னு தெரில, 2 பொண்ணு தான் இருந்துச்சு. அதனால் நமக்கு பொண்ணுகிட்ட பேசுறதுலாம் சரி வராதுன்னு இல்லை, பேச தெரியாது. அதனால் வந்துட்டேன். ஓகே, எல்லாம் வடக்கன்ஸ். இந்த ராமாயணா கேவு, இந்த பாம்பு எல்லாம் வடக்கன்ஸ் தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே, எல்லாமே தலைகீழாக இருக்குது. இது ஸ்கூலு, இங்கே 10 கேவ்ஸில் உள்ள ஸ்கூலு. ஓகே, நம்ம 10 கேவ் முருகன் இருக்கா, அப்படி இல்லை, அதுக்கு அடுத்து அந்த பாம்பு இதெல்லாம் இருக்கிற இடம், அதுக்கு அடுத்து ஒரு ராமாயண குகை, அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு, அதில் அந்த வரிசையில் அப்படியே லெஃப்ட் சைடு தான் நம்ம ஜங்ஷன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே போகிற இங்கேருந்து கேஎல் சென்டருக்குலாம் டேரெக்டாக ட்ரெயின் இருக்குது. கேஎல் சென்டர்லேருந்து இங்கே வந்துடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிராப் பிடிச்சி வர்றத விட இது கொஞ்சம் காசு கம்மி. ஓகே, நம்ம மேலே போகலாம். ஓகே, 10 கேவ் வந்தால் பார்க்க வேண்டியது முருகன். அந்த ராமாயணா கேவ் லெஃப்ட் சைடு இருக்குது. அந்த லெஃப்ட் சைடு கேவுக்கும் 10 முருகன் சிலைக்கும் நடுவுக்குள்ளே உள்ள ஒரு கேவ் போகுது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பாம்பு, ரெப்டைல்ஸ், பாம்புலாம் நிறையா பாம்பு இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஃபினிஷ் இந்த 10 கேவ் ட்ரிப்ஸ். ஓகே, 10 கேவ் விளாக். ஓகே.